மருதாணி கையில் வச்சா வீட்டுக்கு சாமி வருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னங்க மருதாணியில் சாமி வருமானு நீங்கள் கேட்கலாம். பெண்கள் காரண காரியம் இல்லாமல் கையில் மருதாணி வைக்கலைங்க. மருதாணிங்கிறது அது ஒரு பெண் தெய்வம். சரி, இப்படியெல்லாம் சொன்னால் அன்பர்களுக்கு புரியாது, புரிகிற மாதிரி சொல்கிறேன். மருதாணி அப்படிங்கிறது அந்த ஆதி சிவன் கொடுத்த வரம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, மகாலட்சுமி கடாட்சியம். இப்போ என் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா என் வீட்டில் மருதாணி இலைகளை பறித்து அதில் ஒரு நெய்யில் விளக்கு போட்டு அந்த விளக்கை சுற்றி மருதாணி இலைகளை வச்சு அதில் இந்த கிராம்பு அது போன்ற அதை சுற்றி வச்சு நான் வணங்கி வந்தேன் அப்படின்னா மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து வர்ற சக்தி அந்த மருதாணியில் இருக்குது. மருதாணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வங்கிறது நான் கடைசியில் வர்றேன். ஆனால் மருதாணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மருதாணிக்கு இருக்கிற ஒரு சக்தி என்ன தெரியுங்களா? நம்மளுடைய கால அவகாசத்தை நீட்டி கொடுக்கறது. ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அந்த நேரத்தில் அந்த மருதாணியை அந்த கடைசி காலகட்டத்தில் கையில் வச்சிருந்தா அவருடைய அந்த காலமானது தள்ளி போகும். யமனே அவரை 7 நாட்கள் ஆகுமா அந்த மருதாணி அந்த வாசமும் அந்த மருதாணி நிறமும் மாறுற வரைக்கும் எமன் கூட வந்து அதை தொட அந்த இடத்துல அச்சப்படுவாராம். ஆதி சிவன் கொடுத்த வரம் தான் அந்த மருதாணி. சரி, தெய்வத்துக்கு வருவான். மருதாணி அம்மா அப்படிங்கிற சாமியே இருக்கும். எங்கெங்க இருக்கும் அப்படின்னா நாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த மருதாணி செடி. இப்போ எப்படி ஒரு வேப்ப மரம், ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், அது போன்ற மரங்களில் தெய்வம் குடியிருக்குது, வாசம் பண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த மருதாணி அப்படிங்கிற அந்த ஒரு மூலிகை, மகத்துவமான மூலிகையில் அந்த தாய் மருதாணி அம்மா குடியிருக்கும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். சரிங்க, என்ன காரணம்? ஏன் அன்றைய காலங்களில் இந்த மருதாணிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கையில் வைக்க காரணம் என்ன? உடல் சூட்டை தணிக்கணும், இல்லை கை அழகாக இருக்கணுங்கிற காரணங்கள் இருந்தாலும் அதற்கு பின்னாடி அது ஒரு தெய்வ ரகசியம் அடங்கியிருக்கு. ஏன் அதிகமாக பெண்கள் அந்த மருதாணியை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி கடாட்சியம் பெற்றவங்க தான் அந்த அதிகமான அந்த மருதாணியை அதிகமாக விரும்பி ஆசைப்படுவாங்க. அதனால் மருதாணி வைக்கிறதுங்கிறது உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே சமயம் அதனுடைய சக்தி நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகளையும் நீக்கி கொடுக்கும். அதே சமயம் மருதாணி வச்சு காலத்துக்கு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில் வறுமை வறட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. சரிங்க, ஏன் மருதாணி அம்மா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? மருதாணியை பற்றி இப்போ பேச காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு கனவு வருது, ஒரு குலதெய்வ எல்லை. அந்த குலதெய்வ எல்லையில் அந்த சாமி என்னென்ன சாமி இருக்குது எல்லாம் அப்படின்னு வணங்கிக்கிட்டே வர்றாங்க. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு ஒரு சில கனவுகள் வருது. எது மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா, ஒரு ஆளை காட்டி இவர் மேலே மருதாணி அம்மா வரும் போல அப்படிங்கிற மாதிரி அசரீத வாக்கு மாதிரி கனவு. அவருக்கு ஒன்றும் புரியலை. என்னங்க மருதாணி கையில் வைக்கிறத போய்கிட்டு இதென்ன மருதாணி சாமியா அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. மறுபடியும் ஒரு கனவு வருது. அந்த எல்லையில் அந்த தெய்வத்தை அந்த ஆதி காலத்தில் அவங்க முன்னோர்கள் வச்சு வணங்கி வந்ததுனால அதனுடைய உருவத்தை அதனுடைய தன்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்துது. அப்போ மருதாணி அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வம். அதை நாம் தெரிஞ்சுக்கிறணும், பெண்கள் தெரிஞ்சுக்கிறணும். இல்லைங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. மருதாணியை நாம் போய் எப்படிங்க சாமி நீங்கள் அதை மறுத்தாலும் நம்பித்தான் ஆகணும். ஒரு தெய்வ குணம் பொருந்திய அந்த தாய் தான் அந்த மருதாணி அம்மான்னு நான் இந்த இடத்துல நான் அன்பர்கள்ட்ட உணர்வு பூர்வமாக உணர்ந்ததால் நேராக நடந்ததுனால அதை வச்சு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, மருதாணி அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான ஒன்று தான், எல்லா இடத்துலையும் கிடைச்சிடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு தெய்வ குணம் பெற்றது, தெய்வ சக்தி பெற்றது. நாம் வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி துளசி மாடம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு சமமாக மருதாணியை நாம் வச்சு நாம் வணங்கி வந்தோம் அப்படின்னா அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி. நாம் ஒரு பெரிய தோடை வச்சுருக்கோம், நம்ம பெரிய வீட்டுக்கு வெளியே ஒரு சில இது போன்ற அந்த தாவரங்கள் வளர்க்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம மருதாணியை நம்ம கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இறைச்ச கிணறு மாதிரிங்க மருதாணிங்கிறது. எப்படி சொல்லுவோம், எல்லாரும் ஆசைப்படுறது, ஆணும் ஆசைப்படுறது, பெண்ணும் ஆசைப்படுறது. அந்த மருதாணிகிட்ட இருக்க அந்த நிறம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசம், அந்த வாசம் எதுலேயும் கிடைக்காது. அவ்வளோ அழகாக
அந்த வாசத்திலேயே நாம் உணர முடியும். ஏன்னா தெய்வீகமான பொருட்கள்ல இருந்து தாங்க அப்படி ஒரு வாசம் வரும். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு தாய், ஒரு பெண் தெய்வம். அந்த மருதாணியோட மகத்துவத்தை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறணும். சாதாரணமாக மருதாணி தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிவன் அதே சமயம் சிவன் கொடுத்த வரம், அந்த வரம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த மருதாணி யாரெல்லாம் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்களுடைய விதியே முடிஞ்சாலும் எவன் கூட அந்த மருதாணி இருக்கிறதுனால கொஞ்சம் மருகி விலகி கொஞ்ச காலம் பொறுத்திருப்பாரு. அதனால மருதாணிய நண்பர்கள் யார் இருக்கீங்களா, கண்டிப்பா இடைவிடாது வைங்க. ஆண்களும் வைங்க, பெண்களும் வைங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் வீடு இருக்கா, வீட்டில் நல்லா அந்த மருதாணி இலைய வளர்த்துவாங்க. அதே சமயம் வாரத்தில் அல்லது மாசத்துல ஒரு தடவையாவது அந்த மருதாணி இலைகளை பறித்து நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க வழிபடுங்க. அதனுடைய மகத்துவத்தை தெரியும். அப்ப புரியும் அதுல சக்தி இருக்கா இல்லையா. எதுவுமே தெரியாம மருதாணியை கையில பிடுங்கி அரைச்சு வைக்கிறதுக்கும் அந்த மருதாணிய அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வைக்கும்போது நாம அதிகமாக அதனுடைய சக்தியை நாம உணர முடியும். அதே சமயம் மருதாணி அரைக்கும் போது சரியா பிடிக்கல அப்படின்னு ஒரு சில பேர்லாம் புளிய வச்சு அரைப்பாங்க. அது தப்பு. வெறும் மருதாணியை மட்டுமே வச்சு அரைங்க. அதுல புளி சேர்க்கிறது, நிறத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு வேற ஒரு பொருட்களை சேர்த்து அரைச்சு மருதாணியை கைகளில் வைக்காதீங்க. குழந்தைகளுக்கு வைக்கலாம், அதே சமயம் ஆண்களுக்கு, பெரியோர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும் அந்த மருதாணி வைக்கலாம். முக்கியமா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்லாம் கண்டிப்பா மருதாணி வைக்கணும், கண்டிப்பா வைக்கணும். நம்ம எப்படி ஒரு அருள்வாக்குக்கு எப்படி நம்ம சாமி நமக்கு அதிகமாக நம்ம மேல நின்று அருள்வாக்கு சொல்ல நமக்கு ஆசைப்படுமோ அதே மாதிரி மருதாணி நம்ம கையில இருந்தாலும் அந்த அருள்வாக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்து வரும். நம்ம தெய்வம் அதிகமா விருப்பப்பட்டு இந்த தேகத்துல நிற்கும், ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும். அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவை மருதாணியோட மகத்துவத்தை, அந்த மருதாணி அம்மன் அந்த பெண் தெய்வத்தோட மகத்துவத்தை, அதனுடைய சக்தியை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் ஆசைப்படுறேன். மறுபடியும் சொல்றேன், மருதாணி என்பது மகத்துவமான மூலிகை மட்டுமல்லாமல் ஒரு பெண் தெய்வமாகவும் எமனை கூட என் புல்லட்டை நெருங்காத அப்படின்னு இந்த உடலை தேகத்தை பாதுகாத்து கொடுக்கிற காவலனாகவும் அந்த தாய் மருதாணி அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இக்கணத்துல அந்த தாயை வணங்கி இந்த பதிவை பெண்களுக்கும் மற்றும் மருதாணியை விரும்பும் அனைத்து அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.